ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் கவனிச்சிட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம கஸ்தூரி அவர்களை பற்றி நம்ம பேசணும்னா அடிக்கடி பேசிகிட்டே வரலாம். ஏதாச்சும் ஒரு பேசுவாங்க. சங் பரிவார்களுக்கு ஆதரவாளர் ஒரு ஆளுங்க பத்திரிகையாளரும் சரி மீடியாக்களும் பேசப்பட்டிருக்கிறார் நடிகை கஸ்தூரி. அவங்க ரீசெண்டாக வழக்கம் போல் ஒரு சங் பரிவாருக்கு ஆதரவாக ஒரு பேட்டி எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஓபிசி கோட்டாவில் படித்தவர்கள்தான் கொலைகாரர்களாக இருக்கிறார்கள், அவர்கள்தான் கொலை குற்றங்களிலும் அதிக அளவில் ஈடுபடுகிறார்கள்னு சொல்லிட்டு ஓபிசி அதுக்கப்புறம் எஸ்சியை குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்ஏ சொல்லலை, பட் இன்டைரக்டாக அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஸோ இதுதான் பெரிய கொந்தளிப்பில் ஈடுபட்டுருக்கு. எதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க ஆல்ரெடி பார்த்தோன்னா பாஜகவோட மீட்டிங்லலாம் அதிக அளவு தென்படுவாங்க, பார்த்துட்டு நம்ம பாஜகவோட கூட்டங்கள்லாம் அதிக அளவு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் திமுகவிற்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்காதான் மோடிக்கு தான் சொல்லிட்டு நேரடியாகவே அவங்க சொல்லிட்டாங்க. லா கூட படிச்சிருக்காங்க நடிகைகளில். ஸோ இந்த பேச்சு அவங்க எதுக்கு அப்படி பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒன்று அவங்க பாஜக நேரடியாக சேர்ந்து ஏதாச்சும் பதவி வாங்கலாம், இல்லைன்னா இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஃபேன் பேஸெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. அடிக்கடி ஏதாச்சும் பேசி ஒம்புல மாற்றிக்கிறதுக்காக இன்றைக்கி டேரெக்டாக ஓபிசி இந்துக்களையும் இந்த பட்டியலின மக்களையும் இன்டைரக்டாக பேசியிருக்காரு. ஓபிசி இந்துக்கள் பேர் சொல்லியிருக்காரு. ஓபிசி இந்துக்கள் தான் கொலை குற்றங்கள் அதிக அளவில் ஈடுபடுகிறார்கள் சொல்லியிருக்காரு. அது மிகவும் தப்பு. நம்ம சேனல் சார்பாக அதை கண்டனம் தெரிவிக்கிறேன். நானும் அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொண்டு, இது மாதிரியான பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும், ஏது பேசணும், இதனால் பேசணுமா, எப்படி பேசணும்னு அவங்க தெரிஞ்சு பேசுறது நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். பை.